அன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கினீரே, அன்பு கரங்களில். இந்த பாடல்ல ஒரு வரி, அழிந்து கொண்டிருந்த என் ஆத்துமா அப்படின்னு. ஆண்டவர் மனிதனுக்கு ஜீவாத்துமா அப்படின்னு அழியாத ஒரு மனிதனாக ஆத்துமாவை உண்டாக்கினார். ஆனா என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுனுடைய வார்த்தை கீழ்ப்படிதானோ அன்றைக்கு இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னார். அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் மரித்து போயிருச்சு. பாவம் அவனுக்குள்ள வேர் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாவம் என்ற வித்து அவனுக்குள்ள வந்ததுனால தான் வியாதி, வேதனை, கஷ்டம், வறுமை. ஆமை பூமியானது உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அந்த பூமியை அற்புதமா உண்டாக்கினார் ஆண்டவர். பூமியை எப்படி படைச்சார் அப்படின்னா, நீங்க ஆதியாகமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மரங்களை படைக்கும் பொழுது, ஜெனிசியஸ் சாப்டர் 2:9 வாசிங்க பாப்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும், நல்லா கவனிங்க, பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு நலவுமான சகலவித விருட்சம். இந்த நலம் இருக்குல்ல, இன்னொரு பைபிள்ல இன்பம் அப்படின்றது. அந்த விருட்சங்களை எப்படிப்பட்ட விருட்சங்களை உண்டாக்கினார் அப்படின்னா, அழகான விருட்சங்கள். நீங்க போய் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, குவைத்தில், துபாயில் அந்த கூச்சு கலிபாவா போய் பாருங்களா. அதெல்லாம் நீங்கள் போய் அங்கே ஒரு மரம் வச்சுருக்காங்களாம். அந்த மரம் வந்து எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க வெளிநாட்டில், ஐரோப்பா நாட்டில். அது ஒரு பாலைவனம், அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த லட்சம் கொடுத்து அந்த மரத்தை அங்கே வச்சு அழகுபடுத்துகிறாங்க அப்படி. அப்போ இதெல்லாம் எங்கே உண்டானது அப்படின்னா ஏதேனும் இல்லை, பார்வைக்கு அழகும் அப்படிங்கிற. மரத்துக்கு மரம் வித்தியாசம். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் உண்டாக்கியிருக்கா பாருங்க. அப்ப அழகு, நம்ம ஆளு சொல்லுவாங்க அழகும் வீண் சௌந்தரியம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆண்டவர் வீணா படைக்கல எதையும். அதெல்லாம் பாவம் வந்தனால இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஆனா பாவம் வர்றதுக்கு முன்பாகவே நம்மளையே ஆண்டவர் அற்புதமா படைச்சிருக்காரு. நீங்க உங்களையே நீங்க யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது உங்களை பார்த்து நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிள்ளைக்கு இந்த உதடு பிளவுவான், அதனால பொண்ணு வேண்டாம் அப்படிங்கிறான். நம்மளுக்கு அப்படி இல்லை. யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு ஓட்டை எறிஞ்சு, இப்போ ஆப்ரேஷன் பண்ணிடுறானுங்க, இங்கே ஒரு ஓட்டை எறிஞ்சு வச்சுங்க, பேசுறதே புரியாது. அப்போ நம்மளை எடுத்து பாருங்கள். நம்மளை ஆண்டவர் அப்போ தேவன் எப்படிப்பட்டவ பாருங்க. அவள் வேற சொல்லுது, வானம் உடைய சிங்காசனம் பூமியும் போது பாதபடியா. இப்போ இவ்வளவு பெரிய மகா பெரிய தேவன் பூமி மண்ணை எடுத்து அதை மனுஷனா உருவாக்குறார். எப்படி ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து ஒரு பானையை அப்படி வடிவமைக்கிறானோ, அந்த மாதிரி கர்த்தர் மண்ணை எடுத்து நம்மளை அழகான ஒரு பொம்மை என்ன செய்யறாரு, உருவாக்குறார். இந்த மூக்கு வச்சு, இந்த காது வச்சு பாருங்க. என் காது கொஞ்சம் இப்படி இருக்கு. அப்ப கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால அது ஒரு மாதிரியே தெரியும். இப்ப எப்படிலாம் ஆண்டவர் நம்மளை படைக்கல. அவர் படைக்கும் பொழுது நம்மளை எப்படி படைச்சார் ஆதாம் அப்படின்னா, தம்மை போல அழகா. இவரே யார், இயேசுவே யார் அப்படின்னா 16,000 சிறந்தவர். இந்த பாவம்னு ஒரு ஒன்று வரலைன்னு வச்சுங்க, நம்ம எல்லாருமே அழகா நல்ல கலர்ஃபுல்லா ரொம்ப அற்புதமா இருந்திருப்போம். இந்த குட்டை ஜாதி, நெட்ட ஜாதி, சில பிள்ளைங்களை பார்த்தோம்னா செருப்பே 1/2 அடியில் போட்டிருக்கான். ஏன்னா இருக்கிறதே 3 அடி தான். என்ன இதெல்லாம் எப்போ அப்படின்னா, பாவம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் ஏற்ற தாழ்வுகள்லாம் வந்துருச்சு. ஆனால் கடவுள் உண்டாக்கும் பொழுது அழகா அவனை உருவாக்கி அவனுக்குள்ள குனிஞ்சு அந்த நாசில ஜீவ சுவாசத்தை அப்படி ஊதி வேற சொல்லுது, அவன் ஜீவாத்மாவானான் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அவன் லாவில் எடுத்து மனுஷியா உண்டாக்கி அவளையும் இவனை அழகா அற்புதமா அவரை போலவே நிர்வாணிகளா இருந்தும் வெக்கப்படவே இல்லையா. ஏன்னா அவங்களுக்குள்ள பாவமே இல்லை. பாவம்னா என்னன்னு தெரியாது. ஒன்லி ஃபார் நன்மை, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அப்படி அழகா ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனார்.
ஆனா இன்றைக்கு இந்த பாவம் அப்படின்னு ஒன்று வந்துச்சோ, அது நமக்குள்ள நிறத்துல ஒரு மாற்றம், சரத்துல ஒரு மாற்றம், குணாதிசயங்களை மாற்றம். என்ன, அவனுக்கு உண்டாகிற எல்லாத்துலையும் அதனுடைய விளைவு தான் வியாதி, வேதனை, வறுமை, தரித்திரம், கஷ்டம். இந்த பூமியில முள்ளும் குறுக்கும் முளைக்கு. இந்த பூமியில ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார் அப்படின்னா, அழகான பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு நன்மை இருக்குல்ல இன்பமும் அப்படிங்கிறார். பழத்துக்கு பழம். யோசிச்சு பாருங்களேன், எல்லாம் மீன் தான். அந்த மீனுக்கு மீன், நாட்டுக்கோழி ஒரு டேஸ்ட், பிராய்லர் கோழி ஒரு டேஸ்ட். எப்படி யோசிச்சு பாருங்க. காடை எல்லாம் பறவை தான். ஆனா காடைக்கு ஒண்ணு புறாவுக்கு ஒண்ணு போய் தேவட்டில் போய் புறா கொடுங்க அப்படிங்கிறான். புறா. அப்ப எல்லாத்துக்கும் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம். இப்படிலாம் கடவுள் அற்புதமா ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனா அந்த பாவம் வந்ததுனால இந்த பாவம் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணகர்த்தாவை மாறிவிட்டது. சரி, எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. மரம், செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள், எல்லாருக்கும் உயிர் இருக்கு. இதுக்கெல்லாம் உயிரை கொடுத்தவருடைய உயிர் ஒன்று இருக்கு. அவர் உயிர் என்ன அப்படின்னா, அதான் சொல்றாரு நித்திய ஜீவன். ஜோயே அப்படிங்கிற வார்த்தைக்கு நித்திய ஜீவன், அழியாத ஜீவன். அப்படி அந்த ஜீவன்ல என்ன இருக்கு அப்படின்னா, படைப்புக்குரிய ஆற்றல் இருக்கிறது, சிருஷ்டிக்கிற தன்மை இருக்கிறது. இப்ப அதே போல ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி அவருடைய ஜீவனை, அவருடைய சொந்த ஜீவனை மனுஷனுக்குள்ள வச்சார். அந்த ஜீவனை இழந்துட்டான். இப்ப நீங்கள் நானும் அவன் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறதுனால நாம் என்னைக்கு மீட்கப்பட்டோம்? வேதம் சொல்லுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். சொல்லுங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இப்ப நீங்க ஒரு நாள் நாம் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தோம். அப்படி பிறக்கும் பொழுது இந்த தகப்பனுக்குள்ள, தாய்க்குள்ள இருக்கிற அந்த ரத்தம், அதுக்குள்ள இருக்கிற ஜீவன், அதுக்குள்ள இருக்கிற அந்த சாயல் இந்த பிள்ளைக்குள்ள வருது. பாருங்க, நீங்க பார்க்க போனீங்கன்னு சும்மா வர மாட்டீங்க. அப்படியே உடனே மாதிரியே இருக்காமல அப்படின்போம். ஏன்னா அவங்களுடைய வித்து இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கும். ஆனா என்றைக்கு நீங்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, என் ஆண்டவரே, என் ரட்சகரே அப்படி சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன், சொல்லுங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப என்றைக்கு நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்களோ, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாக. சொல்லுங்க, நான் பிதாவையும் குமாரனை உடையவனாக இருக்கிறேன். நான் சொல்றேன், இங்க பாருங்க, இந்த ஒரு காரியத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் சுகவீனம் வரவே வராது. நான் அதை அறிஞ்சிட்டேன் அப்படி சொல்ல முடியாது. ஆனா இந்த ஒரு காரியத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் அறிந்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு பெரிய காரியம் இந்த ஜீவனுக்குள் இருக்கிறது. இது சாதாரண ஜீவன் அல்ல, நித்திய ஜீவன், பரலோக ஜீவன். அது பிதாவினுடைய ஜீவன். அந்த ஜீவன் எப்படி தகப்பனுடைய வித்து பிள்ளைக்கு இருக்கிறதோ, அதே போல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதே நீங்கள் நான் யாரும் மறுபடி பிறந்தவர்கள். மறுபடி பிறந்ததுனால பிதாவுடைய வித்து, அவருடைய ஜீவன் அப்படியே நமக்குள்ள உள்ள வந்துருச்சு. அது அந்த பாட்டு எழுதியிருக்கிறாரு, அழிந்து கொண்டிருந்த என் ஆத்துமா. பாவத்தினுடைய விளைவு என்ன? ஆத்தும மரணம். ஒரு நாள் நித்தியமாக அழிவுக்குள்ள போயிடாது. அப்படி போய்கொண்டிருந்த நம்மளை கர்த்தர் மீட்டு இப்ப நமக்குள்ள அழியாத நித்திய ஜீவனை உள்ள வச்சிட்டார். அப்ப நமக்கு சாவு இல்லையா அப்படின்னா சாவு இல்லை. இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போகும் பொழுது, நாம் இந்த பூமியிலே நித்திரை அடைகிற பொழுது நமக்கு எங்கே போறோம் அப்படின்னா நித்திய வாழ்வுக்குள்ள போகிறோம். அந்த வாழ்வுக்குள்ள போகிற, அந்த பரலோகத்துக்கு போகிற அந்த பரலோக ஜீவனை, பரமனுடைய ஜீவனை, தேவனுடைய ஜீவனை கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வச்சிருக்கிறார். அப்போ ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிறேனே, இதை நீங்க அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறிடும். ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு சேதமும் ஒரு பாதிப்பு வராது. தேவனை ஏதாவது பாதிக்குமா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது தேவனை செய்ய முடியுமா? ஒண்ணும் முடியாது. ஏன்னா
அவருக்குள்ள இருக்கிற ஜீவன். அவரால் தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது, எல்லாம் அவர் கீழ்ப்படுத்தப்பட்டது, அவருடையது. அப்ப அவரை காட்டிலும் இந்த உலகத்துல எதுவுமே பெருசு கிடையாது. எதுவும் அவானில் உள்ள பூமியில எதுவும் அவரை காட்டு பெருசு கிடையாது. அவர்தான் நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. அவர் உன்னதமான தேவன். சொல்லுங்க, அவர் உன்னதமான தேவன், அவர் உன்னதமான தேவன். இப்ப அந்த தேவனுடைய ஜீவனை இப்ப நமக்குள்ள வச்சிருக்காரு. அப்ப அழிவுக்கு நேரம் போய் கொண்டிருந்த நம்மளை மீட்டு அழியாத ஜீவனை, சொல்லுங்க, அழிவுக்குரிய என்னை மீட்டு அழியாத ஜீவனை எனக்குள்ளே வைத்தார். குமாரனை உடைய நான் ஜீவனை உடையவன். இந்த ஒரு வார்த்தையை ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ நீங்க சொல்ல 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 பாருங்க, இந்த தகப்பனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறதுனால எவனும் அவனுக்கு போதிக்க வேண்டியதே இல்லை. அப்படியே வருவான். வளர 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 அவனுடைய சுவாபத்தில் அதே சுவாபம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே போல தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள வந்துருச்சு. இந்த ஜீவன் வளர 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 அந்த தெய்வீக ஆற்றல், தெய்வீக தன்மை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மளை செயல்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு நாளும் எப்படி சொல்றது, மலடிகளா, நீங்க ஒரு நாளும் பலனற்றவர்களா, பரிதாபத்துக்குரியவர்களா நீங்க இருக்கவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நாம் அவருடைய சொந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாள் எத்தனை முறை இதை சொல்ல முடியுமோ நீங்க தைரியமா சொல்லுங்க, குமாரனை உடைய நான் ஜீவனை உடைய. எனக்கு இதெல்லாம் ஒரு காலத்தை வெளிச்சமே தெரியாது. ஆனா இந்த வார்த்தையை நான் சதா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போயிருச்சு. ஒரு நாள் இந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினேன். அப்ப நீங்க இதை சொல்லணும். உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஜீவன், நித்திய ஜீவன், அழியாத ஜீவன், தேவனுடைய ஜீவன். இந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா தேவனை போலவே இருக்கும், அவரை போலவே நாம இருப்போம். அதுல எந்த விதமான மாற்று கிடையாது. அறிய அதான் சொன்னார் ஆண்டவர், சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்குள்ள ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் தான் இயேசு வந்தார். அப்ப நமக்குள்ள அந்த ஜீவனை நம்ம அறிந்து அந்த ஜீவன் நமக்குள்ள வளர 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 பாருங்களேன். இப்ப ஆண்டவர் ஆதாம் உண்டாக்குறார். ஆதாம் உண்டாக்கி அவனை கொண்டு வந்து இந்த 2:9 வாசிங்களேன். 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித நீங்க சாதாரண போடுங்க, தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். முளைக்க பண்ணா. இப்ப அப்படியே 16 வசனத்தை வாங்க. 16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி 16, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப அங்க என்னென்ன கனியை வச்சார் அப்படின்னா, இப்ப 9 வசனத்தை வாசிங்க. 9 வசனம். தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும், பார்வைக்கு அழகும், புசிப்புக்கு நலமுமான புசிப்புக்கும் நலவுமான சகல விருட்சங்களை பாருங்க. தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம். நல்லா கவனிங்க. எப்படிப்பட்ட விருட்சம் அப்படின்னா பார்வைக்கு அழகான, புசிப்பதற்கு நலமான கனி, அப்படின்னா இன்பமான கனிகள். அப்ப ருசிக்கு பழத்துக்கு பல ருசி. அதுக்கப்புறம் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சம். இப்ப 2ஐயும் வச்சிருக்காரு. 3வது நன்மை தீமை அறிய கேட்டது. இப்ப நீ ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் புசி. எது? பார்வைக்கு இன்பமாயிருக்கிற, அழகும் இன்பமாயிருக்கிற கனிகளை புசி. அடுத்து ஜீவ விருட்சம் இருக்கிற ஒன்று இருக்கு நடுவுல, அதையும் புசி. அப்ப ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன், அவனுக்குள்ள இருக்கிற ஜீவ ஆத்மா வச்சிருக்காருல்ல, அது அவனுக்குள்ள வளர்ந்து எப்போது இருந்துகிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். அவன் தேவனை போலவே ஏஞ்சிக்கிட்டே இருப்பான். இன்னொன்றுக்கு வரும் பசிச்சா சாப்பிட்றதுக்கு, ஏன்னா அவன் சரத்தில் இருக்கான்ல. அப்ப ஆவிக்குரிய சரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதுக்கு நலமான கனிகள்லாம் வச்சிருக்கிறார். இப்ப 2 கனி இருக்கு, தோட்டம் முழுவதும் இருக்கு, அதை நீ புசி அப்படின்னாரு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதை புசிச்சிட்டான். இப்ப நமக்கு சரத்துக்கு தேவையான ஆகாரம் இருக்கு, ஆனா இப்ப நமக்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் வளர்வதற்கு தேவையான ஆகாரம் எங்கே இருக்கு அப்படின்னா இந்த வேத வசனம். வேத வசனம் ஆவியாயும், சொல்லுங்க, ஆவியாயும் ஆவியாயும்
சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. இப்ப இந்த சோரை பார்க்குறோம், அதுல உருவத்தை பகலாம் இருக்கு. ஆனா இந்த வார்த்தையில உருவத்தை பார்க்க முடியாது. ஆவியா இருக்கிற வார்த்தை. இந்த ஆவிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஜீவன் இருக்கு. அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற ஜீவனை வளர்க்கிறதுக்கான, பூர்ணப்படுத்துவதற்கான சகலம் எங்கே இருக்கு அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில. அதான் சொன்னாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையினால். அப்ப வந்து சரத்தை மட்டும் வளர்க்கும். ஆனா இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிற ஜீவனை வளர்க்கும். எனக்குள்ள இருக்கிற ஜீவன் வளர 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 நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா தேவனை போலவே. அப்ப நம்ம வீட்டில் சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, வியாதி இருக்காது, வறுமை இருக்காது. மாமியா மருமக ஆமாம் ஒருத்தர் குற்றப்படுத்தி ஏன் இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்குங்கிற அறிவு தெளிவு இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ள இல்லை. அதனாலதான் தேவனை போல இருக்க வேண்டிய நாம அவர் எப்படி அன்பு கூறுகிறாரோ, அவர் எப்படி பேசுறாரோ, அவர் எப்படி அவன் சகலத்தையும் ஆளுகிறாரோ, அவர் எப்படி அவன் எல்லாத்தையும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறாரோ அந்த மாதிரி இந்த பூமியில நாம வாழ ஆரம்பித்து விடுவோம். அப்ப நமக்கு இந்த சரீரத்துக்குரிய ஆகாரத்தையும் அவன் ஜீவ விருட்சம் என்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஜீவன் தரக்கூடிய அந்த கனியையும் எப்படி ஏதேனில் வைத்தாரோ அதே போல கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த பூமிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டா சரீரம் வளரும். ஆனால் இந்த ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடணும் டெய்லி. வாலிப தம்பிகளை நீங்கள் படிக்கணும். இது பார், இந்த வேதத்தை நீங்கள் படித்து வாசிக்கணும். வாசித்து இதில் உள்ள காரியங்களை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீ கப்பலில் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே போனாலும் அந்த வேலை உனக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்படாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும். பாருங்க, சாதாரணமாக ஒரு மனுஷன் பீகாரில் வெறும் 7000 ரூபாய்க்கு ஒரு குட்டி விமானத்தை உண்டாக்கி ஏறி உட்காந்து போயிட்டான். சாதாரண ஒரு மனிதன் 7000 ரூபாய்க்கு ஒரு குட்டி விமானத்தை உண்டாக்கி அப்படி பறந்து சுற்றிட்டு வந்துட்டான் வயக்காட்டில். நம்ம ஊர் விமானம் பல கோடி வாங்கி அது ரன்வே கட்டி பெரிய ஏர்போர்ட் போட தான் ஓடும். வெறும் 7000 ரூபாய்க்கு ஓட்டிட்டான். அப்போ பாருங்க, இப்போ நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க, உள்ள கிடக்கு. அப்படியே அழகா வயலில் தான் நிற்கிது, எங்கேயும் நிற்கல, வயலில் நிற்கிது. அது வாட்டில் ஓடுது, லவக்கடி ஏறி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றான். வெறும் 7000 ரூபா. ஒரு கிராமத்தில் உள்ளவனுக்கு ஆசை விமானத்தில் போகணும் அப்படின்னு பார்த்தான். அவனே ஒரு எல்லாம் செஞ்சு பிட்டு சேர்த்து வெறும் 7000 ரூபாய் செஞ்சிருக்கிறான். அப்ப ஒரு உலக மனிதனால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னா தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிற நாம இயற்கை அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படக்கூடிய. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்க படிக்கல, ஞானம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, குறைவு அப்படின்ட்டே இருக்கிறோம். இதையெல்லாம் நிறைவாக்குறது எது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஜீவன். அப்ப இந்த வேதத்தை நீங்க நேசித்து இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேதம் நமக்கு என்ன செய்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்குள்ள இருக்கிற ஜீவனை வளர்க்கிறது. இந்த வார்த்தை அறிந்து நாம் விசுவாசிக்கிறவர்கள் என்ன உண்டாகிறது? நமக்குள்ள ஜீவன் பெருக ஆரம்பிக்கிறது. பிரியமானவன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எப்படி நம்ம ஆத்மா வாழ? இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம வாசித்து அறிய நமக்குள்ள ஜீவன் வளர வளர ஆத்மா வாழ ஆரம்பிச்சு. ஆத்மா வாழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நாம் எல்லாவற்றிலும் சுகமாயிருப்போம். நாம் இரவுல கண் விழித்து பகலில் ஓடி அங்கேயும் இங்கேயும் ஓடி என்ன வெளிநாடுகளில் போய் அங்கேயும் கடந்து கஷ்டப்பட்டு நாம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தையில் ஆமாம் ஆத்மா ஜீவனும் வாழும். நம்ம உள்ளான மனுஷன் வாழ்ந்துருவான், புறமான மனுஷனு லகுவான வாழ்க்கைக்குள்ள வந்துடுவான். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை எதில் இருக்குது அப்படின்னா தேவனுடைய ஜீவனில் இருக்கு. பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாங்க, 1ஆம் அதிகாரம், ஒரு அற்புதமான வசனம். இதையெல்லாம் நீங்கள் அறிந்துக்கிறணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறந்துடவே கூடாது. டெய்லி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், ஒரு நாளும் எனக்கு வியாதியாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இதை மட்டும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதற்குரிய வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று, ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் சஞ்சலத்தோடும் வேதனையோடு நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. இதை குறித்து நீங்கள் அறிவு சபைகளுக்கு இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. அதனால தான் அவங்க இருக்க கீழே போகிறாங்க. இன்னொன்று, ஒரு மனுஷனை தேடி பாருங்க, என்னென்ன காரியம் நடக்குது. கட்டை விழுக்கிற ஜபங்கிறான், அது பண்ணுற ஜபங்கிறான். இது என்ன இவங்க இன்னைக்கு எந்த கட்டை ஊத்துருப்பாங்க? இதெல்லாம் இருக்கா? இருக்கு. ஆனால் ஒரு விசுவாசிக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஜீவன் உங்களுக்குள்ள வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களை இந்த உலகம் ஒரு நாளும் தோற்கடிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் தேவனுடைய ரகம்,
தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கிறபடினால நாம் அவரை மார்த்தான் இருப்போம் ஒழிய எந்த பேய் விசாசம் நம்ம என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதனால தான் ஜங்கு ஜங்குன்னு வந்துச்சு, ஜுங்கு ஜுங்குன்னு வந்துச்சு, எனக்கு ரொம்ப மந்திரம் பண்ணுறான், எனக்கு ரொம்ப புள்ளி சூனியம் பண்ணுறான், என் வீட்டில் அவன் என் பிள்ளை அவன் துணியை காணோம், வெட்டி இருக்குது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு கிடப்போம். எது என்ன நடந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மனிதனை தேட மாட்டீங்க. ஒரு நாள் பிசாசு பேய்க்கு செய்வனைக்கு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. இன்றைக்கி நிறைய பேர் செய்வனையும் பேயும் வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறான். நிறைய விசுவாசிகள் ஊழியர்களுக்கே தெரியலங்க அது. நான் சொல்கிறேன், இந்த நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 வயசானாலும் நீங்கள் எப்படி ஜான்சி ராணி மாதிரி இருப்பீங்க, ஜம்முன்னு இருப்பீங்க. ஒரு நாள் உங்களுக்கு பிளவிடமே வராது. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்குது, அழியாத நித்திய ஜீவன். நமக்கு நித்திய ஜீவன் உடனே பரலோகத்துக்கு போயிடுறோம். இல்லை, நித்திய ஜீவன் அப்படின்னா தேவனுடைய ஜீவன், பரமனுடைய ஜீவன். ஜோயே அப்படின்னா நித்தியமாய் வாழுகிற ஜீவன். அது இந்த பூமியில் நம்ம சரீரத்தை விட்டு, இந்த சரீரம் தான் மறிக்கும், என்னுடைய ஜீவன் மறிக்காது. அப்படின்னா அழியவே அழியாது. சரீரத்தில் அந்த ஜீவன் இருக்கு. இந்த சரீரம் அந்த பூமியில் கண்ணை மூடிடுச்சு அப்படின்னா நாம் என்னங்க இருப்போம் அப்படின்னா அவரோட கூட நித்தியத்துக்குள்ள போயிடுவோம். அப்போ அந்த ஜீவனை தான் கத்துறது. இதை குறித்த அறிவு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையே அழகாக மாறிடும். நீங்கள் அழகாக மாறிடுவீங்க. நம்முடைய சந்ததி அற்புதமான ஒரு சந்ததியை பாருங்க. ஜூப்ளி சொன்னாப்புல அமெரிக்காவில் பைபிள் கம்யூனிட்டினே இருக்கான். அந்த ஒரு ஏரியாவில் போனோம்னா ஒரு 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 எப்படி சொல்கிறது, இப்போ இந்த தென் மாவட்டம், அந்த பக்கம் மதுரை இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டத்தில் தூத்துக்குடினா இன்ன கம்யூனிட்டி அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது பார்த்தி. அந்த மாதிரி பைபிள் கம்யூனிட்டினே இருக்கான். அவனுங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படி வாழ்கிற கூட்டம், அவ்வளவு அழகாக இருக்கிறான். ஏன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறான், அப்படியே அறிந்து கொள்கிறான், அதுக்காகவே நேரம் செலவிடுறான். வாழ்க்கையே அற்புதமாக மாறிடுது. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இந்த தேவனுடைய ஜீவன் இருக்கிறத உங்கள் ஆவில இது சும்மா பாருங்கள். நான் சொல்கிறேன், எனக்கே ரொம்ப நாளாக தெரியலை. என்ன, நான் இதுக்கு இதெல்லாம் ஒரு கூட்டத்துக்கே நான் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு நான் விசில் அடித்தான், கொஞ்சம் மாதிரி இந்த விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆட்டம் போட்டோம் பாட்டம் போட்டோம், ஆனால் ஒன்றுமே புரியலை. பல முறை இதெல்லாம் கேட்டிருக்கிறேன், தெரியலை. நிறைய ஊழியர்களுக்கே தெரியல, நிறைய ஊழியர்கள் ஒருவேளுக்கு தெரியலை. அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் இதை அறிஞ்சுக்கிறணும். என்ன பாஸ்டர் செய்கிறது? ஒன்றும் இல்லை. இந்த யோவான் 1 யோவான் 5:12 பற்றியில குமாரனை உடையவன் சொல்ல, குமாரனை உடைய நான் ஜீவனை உடையவளாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் ஜீவன், எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. இதை சொல்ல 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 இந்த ஜீவன் உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். இதை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்க ஆவியில வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாளும் நாம் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒரு நாளும் குறைவுகளை குறித்து கவலைப்பட மாட்டோம். ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். இந்த உலகத்தில் உண்டான எதுவும் எனக்குள்ள என்னை ஆட்கொள்ளவோ என்னை மேற்கொள்ளவோ முடியவே முடியாது. பிரச்சனை வரலாம், ஆனால் எதுவும் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன்? எனக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க, ஜீவன் இருக்கு. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க ஜெயா, சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும். நீங்க வியாதியா இருக்கு, வலிக்குது, கொள்ளுதுன்னு சொல்லவே கூடாது. உங்களுக்கு குறுக்கு வலிச்சா, உங்க புள்ள இருக்கா, இல்லை பேத்தி பேரன் இருக்கா, ஏறி மிதிக்க சொல்லு. நல்லா குறுக்கு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, வலிக்கத்தான் செய்யும். ஓடி ஆடி ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லைன்னா பிள்ளைகளை ஏறி என்ன செய்யுங்க, நாங்களாம் வேலை பார்த்துட்டு வரும் பொழுது எங்கள் அப்பாலாம் ரொம்ப மாதிரி கஷ்டப்பட்டு வந்து உழைக்கிற மாதிரி சாயங்காலம்ப்பா பொழுதோடு குனிஞ்சிட்டு நினைப்பாங்களே வயலில். சாயங்காலம் வந்த உடனே இல்லை 2 மிதிங்க அப்படின்னு மேலே ஏறி குறுக்கில் அப்படியே நகட்டி விடுவோம். அவ்வளோதான். மறுநாள் வேலைக்கு போயிடுவார், அப்படியே தூங்கிடுவாங்க, முடிஞ்சு வச்சு மியூசிக்கிட்டே இருக்கல தூங்கிடுவாங்க. அப்போ இதெல்லாம் அதில் ஒரு பக்கம் போட்டு, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இதை நம்ம எனக்குள்ளே இருக்கிறத அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளும் உங்களுக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, பலவீனமாக இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர். பாருங்க, நிறைய ஊழியர்கள் டென்ஷன்லேயே காலம் தள்ளிக்கிட்டு இருக்கான். ப்ரெஷர், யாரை பார்த்தாலும் வியாதி. போய் பாருங்களேன், திரும்பி பார்த்தா கால் மட்டும் வீங்கிக்கிட்டு போகுது, கை வீங்கிட்டு போகுது, வாய் கோணிக்கிட்டு போகுது. ஏன்? டென்ஷன், ப்ரெஷர், என்னென்னமோ சொல்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் வரவே
வராது. சொல்லுங்க, குமாரனை உடையனா, ஜீவனை உடையவன். என்ன, ஒரு நாள் உங்களை ஒரு பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது. இதை கூடிய வெளிப்பாட்டை நீங்க பெற்று சிம்பிளுங்க, சிம்பிள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஓடி ஓடி ஓட்டாண்டியா போயிட்டு அம்மட்டு பேர் இங்கிருந்து அங்கே ஓடுறது, அங்கிருந்து இங்கே ஓடுறது. உங்களுக்குள் இருக்கிறத எனக்குள்ள இருக்கிறத அறிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் எதுவும் நம்மளை ஓவர்டேக் பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. நாம நிச்சயமா இந்த பூமியில தேவனை போலவே வாழ்ந்துரும். அப்ப டெய்லி சொல்லுங்க, மறந்துடக்கூடாது. டெய்லி சொல்ல, காலைல நான் டெய்லி ஜபத்தில் சொல்றோம், உபவாசத்தில் அறிக்கையிட வைக்கிறேன். அதை அப்படியே 2 நாள் விட்டுறக்கூடாது. நீங்க எப்போதும் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இங்கே எங்கே ஓடி ஓடி கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்கு, கிறிஸ்துவின் ஜீவன். ஒரு நாள் நான் சொல்றேனே, ஒரு பலவீனம் எனக்கு ஆரம்ப நாட்கள்ல என்னுடைய சரம்லாம் செயல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணுமே செய்யலை, ஜெபம் ஓட மாட்டேங்குது, தேவ பிரசன்னத்தை உணர முடியல, ஏதோ நடந்து போச்சு, ஒரு இருள் அப்படி என்ன மூடி நிக்குது. பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. என்ன செஞ்சேன்? அப்போ எனக்கு இந்த வெளிப்பாடெல்லாம் கிடையாது. ஆனா எந்திரிச்சு வீட்டில் எப்படி நடந்துக்கிட்டு, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறேன், குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. ஒரு பெரிய ஜீவன் வெளிச்சம் அப்படி சரத்தில் அப்படி இறந்த மின்சாரம் அடிச்சா அப்படி இருக்கேன். டக்குன்னு ஒரு பெரிய கட்டுலாம் உடைய ஆரம்பிச்சு. ஆனா வார்த்தையுடைய வெளிச்சம் வரல எனக்கு. இல்லை, அந்த வார்த்தையை சொன்னதுனால அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை என்னோட சரத்தில் என்ன செஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நான் சொல்றேன், வியாதியா இருக்குங்கிறதுக்காக எவனையா கூட்டு விட்டுறக்கூடாது. நீங்க வியாதி பத்தி நீங்க பயப்படவே கூடாது. இந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வியாதி உங்களை எட்டி பார்க்கவே பார்க்க. நீங்க சொல்லும் பொழுதே, நான் அப்படி இந்த வார்த்தை சொல்லும் பொழுது என் நரம்புலாம் ஒரு மாதிரி மின்சாரம் பாயிற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க மறுபடியும் சொல்லணும், குமாரனை உடையவன், ஜீவனை விட, தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு, கிறிஸ்துவின் ஜீவன் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியா ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றிருக்கிற நான் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவேன். அப்ப அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக மாற்றம், அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளியை உங்கள் இருதயங்களை தோன்ற பண்ணும் பொருட்டாக அப்படிங்கிறார். அப்ப தேவன் நமக்குள்ள வந்துட்டாரு, அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளியை நம்மள தோன்ற பண்ணிட்டார். அப்ப நீங்க நான் எப்படித்தான் இருப்போம்? இந்த பூமியில வெளிச்சமா தான் இருப்போம். அதான் சொல்றார் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாங்களேன், வாசிங்க 1ல இருந்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சொல்லுங்க சகலமும், எல்லாரும் சொல்லுங்க சகலமும் வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று. சொல்லுங்க எல்லாரும், சகலமும் வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் வார்த்தையால் அல்லாமல் உண்டாகவில்லை. வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாய் வந்தது. இப்ப இந்த வார்த்தைன்னு ஆரம்பிச்சு அவருக்கும் வருதுல்ல. அப்ப யாரு வார்த்தை? தேவன். யாரு வார்த்தை? குமாரன். இப்ப குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய். சொல்லுங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எனக்கு ஒளியாய் வந்தது. எல்லாம் சொல்ல எல்லாரும், சொல்றாஜே சொல்ல எல்லாரும், அவருக்குள் விட மாட்டேன் சொல்ல எல்லாரும். எப்போ லைன் சவுண்டில் வீட்டை வாங்குறது, சும்மா பண்ணிக்கிட்டு கூடாது, புல் தோட்டத்தில் உட்காந்து காலம் தள்ளிக்கிட்டு கூடாது, மூத்திர சந்தையில் முடுகு சந்தையில் உட்காந்துக்கிட்டு கூடாது. எல்லாம் சொல்லுங்க, சாந்தி சொல்லு, அவருக்குள் ஜீவன் இருந்தது. எல்லாம் பின்னாடி ஓய் யோனத்தே சோத்தோட குத்திடுவேன் சொல்ல எல்லாரும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எனக்கு ஒளியாய் வந்தது. சொல்லுங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எனக்கு ஒளியாய் வந்தது. ஒன்ஸ் அகைன், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எனக்கு ஒளியாய் வந்தது. நல்லா கையை தட்டி ஆமென். அப்ப என்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டோமோ அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் எனக்குள்ள வந்துருச்சு. என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வெளிச்சமாய் ஒளியாய் மாறிவிட்டது. அப்ப பாவம் வந்ததுனால என்ன வந்துச்சு? இருள் வந்துருச்சு. அந்த இருளுடைய வேலை என்ன அப்படின்னா வியாதி, வேதனை, வறுமை, தரித்திரம், கஷ்டம், பற்றாக்குறை, முடிவுல மரணம். இப்ப அந்த இருள இருந்த நம்மளை கர்த்தர் மீட்டு, அழிந்து கொண்ட நம்முடைய ஆத்மாவை மீட்டு
அதனால தாவீது சொன்னா, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர் அப்படின்னா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் நீங்க அழுக கூடாது. இங்க சொல்றாரு, அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் நமக்கு என்ன வந்துருச்சா சொல்லுங்க. அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் எனக்கு ஒளியாய் வந்தது, ஒளியாய் இருந்தது. சொல்ல, அவருக்குள்ள எதை போட்டிருக்க நீ? அவருக்குள்ள இந்த ஜீவன் எனக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. சொல்லுங்க, இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. இப்ப எனக்குள்ள உங்களுக்குள்ள ஜீவன் வந்ததுனால என்ன வந்துருச்சு? சுகம், பலன், செழிப்பு, சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். இதெல்லாம் என்ன? வெளிச்சத்தினால வந்தது, ஜீவனா உண்டானது. ஆதாம் உண்டாக்கும் பொழுது ஜீவனை வச்சாரு. அவனுக்கு வியாதி இருந்துச்சா? வியாதி இருந்துச்சா? இருந்துச்சா இல்லையா? சொல்லணும், இருந்துச்சா இல்லையா? அவன் கஷ்டப்பட்டானா? அவன் வேறு சிந்தானா? நீங்க போய் அவனுக்கு டவுல் வாங்கி கொடுத்தீங்களா துடைக்கிறதுக்கு? எங்க சோய்க்கு டவுல் வாங்கி கொடுப்பாரு நமக்கு துடைக்கிறதுக்கு. நீங்க போய் டவுல் வாங்கி கொடுத்தீங்களா? அவன் கஷ்டப்பட்டானா? பொண்டாட்டி புரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டாங்களா? மாமாவை சண்டை வச்சாங்க, கஷ்டப்பட்டாங்களா? ஏதாவது இருந்துச்சா அவங்களுக்கு? ஒன்றும் இல்லை. அப்படி பகலை குளிச்சான அவர் வர்றாரு. மூணாவது நபரா வந்து, ஹாய், ஹவ் ஆர் யூ மேன்? ஹாய் ஏவாள், எப்படி இருக்க? ஓ, ஐ எம் சோ. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவனுக்குள்ள ஜீவன் இருந்துச்சு, அவனுக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சு. அதனால சுகமா, சந்தோஷமா. நம்மளும் சரத்தன இருக்கிறோம், வியாதி வர்த்தனை செய்யும், கஷ்டம் வர்த்தனை செய்யும். இந்த பஞ்ச பாட்டு, பரதேசிய பாடுற பாட்டை நீங்க பாடக்கூடாது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் வந்ததுனால என்ன வந்துருச்சு? சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? வெளிச்சம் வந்துருச்சு, ஒளி வந்துருச்சு. அப்ப ஞானம், அறிவு, தெளிவு. நீங்க நிறைய விசுவாசிகள்கிட்ட புத்தி இல்லை. கல்யாணம் முடிச்சு முதல் நாளே அடிக்கிறான், பிடிக்கிறான். 1 யோவான் 5:12 போடுங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனுடைய ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 13 சொல்லுங்க. எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், தேவனுடைய குமார் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்க உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். எதுக்காக நிருபத்தை எழுதுறாரா? சொல்றாரு, உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று உண்டு என்று நீங்கள் அறிய. சொல்லுங்க, எனக்குள் நித்திய ஜீவன் இருக்கு அப்படிங்கிறத நான் அறிவதற்காகவே, சொல்லுங்க, நான் அறிவதற்காகவே வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அறிவு வேண்டும் அப்படின்னா, பரலோக தேவனுடைய ஜீவன் எனக்குள் எனக்குள்ள இருக்குங்கிற அந்த அறிகிற அறிவு நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, இது ஒண்ணு போதும், உங்க வாழ்க்கையில நீங்க ஜம்முன்னு வாழ்வீங்க, நிறைவா வாழ்வீங்க. இன்னைக்கு சபை இதை குறித்து அறிவு இல்லை, இதை குறித்து பேசுறது இல்லை. எதை பேச? உண்மையாயிரு, கர்த்தருக்குள்ளே போல சந்தோஷமாயிரு, பரிசுத்தமாயிரு, அப்புறம் தாழ்மையாயிரு, அப்புறம் கீழ்ப்படி மேல்படி, இந்த படியெல்லாம் இருக்கட்டும் சாமி. இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒழிய, உனக்குள்ள என்ன இருக்கு, இந்த ஜீவன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வேலை பாரம் குறைஞ்சிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நம்மளோட குடும்பமே குட்டி பரலமாக மாறிடுறேன், இந்த பட்டணமே ஒரு அரணான பட்டணமாக மாறிடுறேன். அப்படி ஆகிருப்பாருங்க. இப்போ இங்கே சொல்கிறாரு, நமக்குள்ள என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்குள்ள நித்திய ஜீவன், ஆமென், ஜோயே ஜீவன், தேவனுடைய ஜீவனுங்கிற அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வருமா? அந்த அந்த அறிவு வர வர இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் பெருகிட்டே இருக்கேன். இதுக்கு தான் நான் அதை எழுதுறேன் அப்படிங்கிறார். அப்போ எதுக்காக யோவான் இந்த நிருபத்தை எழுதுறாரு? ஹோல் பைபிள் எது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த ஜீவனை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மனிதன் இழந்தானோ அந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதா மறுபடியும் உங்களுக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா, மரக்குடி தெருவில் அக்கா மரலாம் கவனிச்சுக்கிறேன்னு. எத்தனை நாளுக்கு மரக்குடி தெருவிலே நீங்கள் இருப்பீங்க? தண்ணி வந்தால் ஓட மாட்டி உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு, அங்கேயே உட்காந்துக்கிட்டு கலந்தளிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் நல்ல வாழ்க்கைக்கு வந்துடணும். அப்போ என்ன தேவை? நீங்கள் எப்படி நெட்டையாரு, குட்டையாரு, கருப்பாரு, அசிங்கமாரு, அழகாயிரு, அதை பற்றிலாம் கவலை இல்லை. உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிற அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக இருக்கிறவங்க இன்னும் அழகாக இருவீங்க. நானே உங்களை அழகாக்கிடுவேன், வார்த்தையை உங்களை அழகாக்கிறேன். நான் அந்த பேச 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 நீங்களே கேட்டீங்கன்னு வச்சுங்க,
சகாய முடியெல்லாம் கருப்பாயிர என்ன, இந்த டென்ஷன்லாம் குறைஞ்சிரும். அப்பப்போ விட்டுட்டு டப்புன்னு ஓட மாட்டார். அது பாட்டில் பிரச்சனை எல்லாம் ஜம்முன்னு ஆயிரும் நம்மெல்லாம். புரியுதா? அப்போ பிள்ளைகளை அழகுக்கலை நிபுணர்கள் என்ன செஞ்சிடாதீங்க ஆக்கிற. இது ஒரு இது நம்ம அழகாக இருக்கணும், தேவையானது செஞ்சுங்க. ஆனால் அதில் போய் நெஞ்சிடக்கூடாது, வேறு மாதிரி ஆகிடக்கூடாது. கண்ணாடியிலே நின்றுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு சீக்கிரம் ஒரு மாதிரி ஆகிருவீங்க. அப்புறம் வீட்டுக்காரர் என்ன செய்ய மாட்டார், திரும்பி பார்க்க மாட்டார். அந்த மாதிரி ஆகிடாது பானை. அதனால் இதெல்லாம் எல்லாமே கெமிக்கல் ப்ராடக்ட்டு. அதனால் ரொம்ப அதில் போய் என்ன செய்யக்கூடாது, கவனம் செலுத்தக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை நம்ம ஊருக்கு போய்ட்டு தேங்காய் எண்ணெய் அதில் சூடத்தை போட்டு வச்சுக்கிட்டு வச்சுங்களேன், மூஞ்சியில் பிம்பிள்ஸ் வராது, கும்பிள்ஸ் வராது. அந்த தேங்காய் எண்ணெய் இப்படி தேய்ச்சிட்டு அப்படியே பளிச்சுன்னு அடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா ஒன்றும் வராது. ஏன்னா அதில் சூடாக இருக்கிறதுனால, தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுனால அது என்ன செய்யும், முகத்தை அப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறேன். அப்போ இதை விட்டு அழகு எப்படி சொல்ல, முகக்கலை உண்டுகிற எண்ணெயை உண்டாக்கியிருக்கிறான். இந்த எண்ணெயை எடுத்து பேய் என்ன பண்ணிருச்சு, அதில் ஆலிவ் இருக்குது, அதில் இது இருக்குது அப்படின்னு போட்டு ஒரு டீப்பை கொடுக்குறான். நேற்று ஒரு ஷாம்பு வாங்கின பாருங்கள், எனக்கு காரில் வரும் பொழுதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏண்டா கழுதையை போய் வாங்கினேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி விலை வாசிகள் அப்படி வச்சுருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஆண்டவர் முகக்கலை உண்டு என்ன வச்சுருக்காரு, எண்ணெயை வச்சுருக்கிறாரு. அப்போ உங்களுக்குள்ளே இருக்க ஜீவனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அழகாக இருக்கிற நீங்கள் அழகாயிருவீங்க, குட்டையாக இருக்கிற நீங்கள் நெட்டை ஆயிடுவீங்க. கொஞ்சம் ஐயோ கருப்பாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படுற அக்கா மாதிரி இருக்கிறீல்ல, பிள்ளைய கவலைப்படுதா கவலைப்படலையா? ஆனால் பையன் கருப்பு சிவப்பா பொண்ணு பார்க்குறான்னு பார்க்கலையா? அப்பமார்களுக்கு பொண்ணு சிகப்பாக இருக்கணுமா? எதுக்கு? என்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்க, அதில் பார்க்கலே தெரிஞ்சுக்கிறேன். இது வேண்டாமே வேற பாருங்களேன். முதல்ல போய் பையனுக்கு பிடிக்குதான்னு முதல்ல காமிக்கணும். பார்த்தவொடனே இது வேண்டாமே. இவங்க செலக்ட் பண்ணுறா மாடர்னாக வேணுமா? மாடர்ன். உங்கள் மாடர்னை கூட எங்கேயும் சேர்ப்பியா? புரியுதா உங்களுக்கு? முதல்ல ஒரு பொண்ணை சொன்னோம்னா முதல்ல பையன்கிட்ட போய் எப்போ உனக்கு பிடிச்சிருக்கா அடுமா அவன் மனசில் ஒன்று வச்சுருப்பான். இவங்களே செலக்ட் பண்ணுறது. செலக்ட் பண்ணிட்டு என்கிட்ட ஒத்து சொல்கிறாரு, இப்போ கொஞ்சம் கலரு கம்மியாக இருக்குது பாஸ்டர். ஏன் உன் பையன் ரொம்ப சிவப்போ? சரி இதெல்லாம் போகட்டும். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, குட்டையாக இருங்க, நெட்டையாக இருங்க, அசிங்கமாக இருங்க, அழகாக இருங்க. இந்த இதெல்லாம் நமக்குள்ள இந்த அறிவு வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே அழகாகிடும். ஏன்னா நல்லா சிகப்பாக இருந்து நல்லா அழகாக இருந்து அறிவுலைன்னு வச்சுங்க, அதுக்கு பைபிள் சொல்லுது பண்ணி மூக்கில் இருக்க மூக்குத்தியா கருப்பாக இருப்பா. ஆனால் இந்த அறிவு இருச்சு வச்சுங்க, அந்த கருப்பு அதுவே ரொம்ப அழகாக இருக்கு. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சரி, ஆட்கள் அபிஷேகம் இருந்தால் அந்த அறிவு, அது தேவனை குறித்து அந்த வெளிப்பாடு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தனி அழகு. நல்ல சிகப்பா வாட்டர் சட்டமாக இருக்கு. ஆனால் அறிவு இல்லைன்னு வச்சுங்க, அந்த அவளுடைய அழகு எப்படி அப்படின்னா பண்டியின் மூக்குத்தி சமமா. அதனால அப்படிப்பட்ட இருக்கக்கூடாது. நம்ம சபையில் நீங்கள் எப்படி வேணால் உங்களை எல்லாத்தையும் அழகாக மாற்றுறது நம்மளுடைய வேலை. அது என்ன அப்படின்னா இந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு வந்துடணும். இந்த ஜீவன் என்ன செய்தான் சொல்றாரு, அது இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஜீவன் இருளிலே பிரகாசிக்கிறது. யோவான் 1:5 இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது. அப்ப எனக்குள்ள வந்த ஜீவன் என் வாழ்க்கையை வெளிச்சமா மாற்றிடுச்சு. இந்த வெளிச்சம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த இருளான உலகத்துல என் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறது. அது வரைக்கும் தத்தியா தருதலையா இருந்த நான் இப்ப என் வாழ்க்கையில வேற லெவல்ல மாறிக்கிட்டே இருக்கிறேன். அது வரைக்கும் கண்ணீரும் கவலைமா இருந்த என் வாழ்க்கை ஜீவன் வந்ததுனால, வெளிச்சம் வந்ததுனால என் கண்ணீர் கவலையெல்லாம் மாறி சந்தோஷம் சமாதானம் உண்டாக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் வாழ்க்கையில வேதனையோடு காலம் தள்ளிக்கிட்டு இருந்தேனா, வருமானத்தில் குறைவா இருந்த என் வாழ்க்கையில இந்த ஜீவன் வந்ததுனால என்ன வந்துருச்சு, எனக்குள்ள வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் என்ன? ஆஸ்தி, ஐஸ்வர்யம். ஆதாம் ஏவாளுக்காக கடவுள் ஒரு சின்ன தோட்டத்தை உண்டாக்கல, ஒரு பெரிய ஏதனை உண்டாக்கினார். அங்கிருந்து ஒரு நரி புறப்பட்டு பூமி முழுவதும் பாய்ந்து போகக்கூடிய 4 பெரிய ஆறுகளாய் ஓடக்கூடிய அளவு கர்த்தர் உண்டாக்கினார். அது போகிற இடமெல்லாம் பொன்னும் வயிறுடையங்களும் கோமேத கற்களும் விளைகிற பூமியா மாற்றி விட்டார். யாருக்காக? எல்லாம் நமக்காக, எல்லாம் நமக்காக. அப்ப தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் ஐஸ்வர்யவான், அவர் ஐஸ்வர்யுள்ள தேவன். அப்ப நீங்க நானும் வெளிச்சம்னா என்ன? ஆஸ்தி ஐஸ்வர்யம் உடையவர்களா இருந்தா தான் வெளிச்சம். அப்ப இருள் எதை உண்டாக்குச்சு? இருள் வந்ததுனால தரித்திரம் வந்துருச்சு.
இப்ப உங்களுக்குள்ள வெளிச்சம் பிரகாசிக்க பிரகாசிக்க தரித்திரம் எல்லாம் மாறி 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 ஓமே நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை, வீடுகளை கட்டி நிலங்களை வாங்கி பாருங்க. தரித்திர புத்தி மனசுல வச்சிடக்கூடாது. நான் சொல்றேன், ஒருத்தனை கூப்பிட்டு வீடுகளை கட்டி குடியிருப்பாங்கிறேன் அப்படின்னா என்ன? இந்த தரித்திர புத்தியை வச்சு வச்சுட்டாங்க உள்ள. இந்த கிறிஸ்துவ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டா கடவுளுக்கு பிடிக்காத நினைக்கிறான். கொஞ்சம் பவுடர் கூடர் போட்டா ஏசபேல் அப்படின்றான். நம்ம ஆளுங்க வசனம் சொல்லுது, பார்வைக்கு அழகும் சொல்லல பார்வைக்கு. அப்ப கடவுளே ரசிக்கிறாரியா? இந்த தருதல பயில உள்ள பேச்சில் கேட்க கூடாது. பார்த்துங்க, பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு இன்பமும். அடுத்து என்ன யாது? புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும். சகலவித விருட்சம் புசிப்பதற்கு இன்பம். அப்ப அழகு இன்பமும் வச்சுதான் கடவுள் என்ன செய்யறாரு? பழைக்கிறாரு. ஆனா இவன் பாவங்கிற வித்து இருள் வந்தனால அழகே தப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு. நல்லா உடுத்தணும், நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், சாப்பாட்டை என்ன செய்யணும்? ருசிக்கணும், அனுபவிக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு பெப்பரை கிட்ட கூடாது. என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு நலமும் இன்பம். அப்ப கடவுள் இந்த ரசனையெல்லாம் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க சரியான விதத்துல நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு அறிந்துக்கிறேன். இதை நம்ம அறிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஒரு நாளும் இருளானது உங்களை பற்றி கொள்ள முடியாது. இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது. வியாதி, வறுமை, தரித்திரம், கஷ்டம், நஷ்டம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கு. அந்த அந்த சொல்ற அந்த வெளிச்சம் என்ன செய்ய? இருள்ல பிரகாசிக்கு இருளானதை பற்றி கொள்ளவில்லை. இருளால் உண்டான பிசாசினால் உண்டான வியாதி, வேதனை, வறுமை, தரித்திரம் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க உபவாசம் போட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் உன்னை போக விட மாட்டேன், இந்த மாதிரி ஜெபம் அக்காமெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன். இயேசுவின் நாமத்துல அந்த ஆவியை கட்டுற இந்த ஆவியை கட்டுற நீ சொல்லவே வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்க வரிசை வந்துருச்சு அப்படின்னா இருள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும், எல்லாம் நகன்றும். நீங்க வாயை திறந்து சொன்னீங்க அப்படின்னா வெளிச்சம் அங்கேயும் வேலை செஞ்சுட்டு. ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றார், உண்டாயிருச்சு. உங்களுக்குள்ள அந்த ஜீவன் வளர 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 வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள வெளிச்சம் பிரகாசிக்க பிரகாசிக்க எல்லாம் உங்களை விட்டு அப்படியே நகல ஆரம்பிப்பாருங்க. இந்த சூரியன் உதிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேகம் மழை பெய்யும் போது கூடி வந்திருக்கும். அப்படி மேகம் பறந்து போகும்போது சூரியன் அப்படி வரும் பாருங்க. அப்படி போகும்பொழுது இந்த நிழல் அப்படியே விலக ஆரம்பிக்கும், வெளிச்சம் அப்படியே போகும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இந்த அறிவு உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள வெளிச்சம் அப்படியே பிரகாசிக்கும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒரு மாதிரியா கட்டப்பட்ட அடிமையா வேதனையா கண்ணீரோடு வாழ்ந்தவங்க வாழ்க்கையெல்லாம் சுகமா மாற ஆரம்பிச்சு. நீங்க யார் சுகரு, வியாதி, வேதனைன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய ஜீவன் இருக்கு. சொல்லுங்க, தேவனுடைய ஜீவன் இருக்கு. எனக்கு பிசினஸ் நடக்கல சொல்லவே கூடாது. ஏன்? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன். அந்த ஜீவன் என்ன இருக்கு? உங்களுக்கு வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் என்னத்தை கொண்டு வருது? ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வருது. இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தேவனோடு கூட இருக்கிற நேரம் நமக்கு ஒரு இன்பமா மாறிடும். நமக்கு இன்பம் மாறிடுச்சுன்னா மணிக்கணக்கா உட்காந்துரு. என்னெல்லாம் விட்டீங்கன்னா நான் சாத்திட்டு உட்காந்துரு பேசாம. அப்படி நான் எதிர்பார்க்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு. அப்ப காரணம் என்ன அப்படின்னா அவருடைய பிரசன்னம், அந்த இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜெபம் கஷ்டமா இருக்காது. இல்லை அப்படின்னா வேர்த்து விறுவிறுத்து ஓடும். ஜெபம் பண்ணி களைச்சு போயிட்டான் நிறைய பேர். இப்போ ஜெபம்னா வச்சாலே வரமாட்டேங்கிறான். ஏன்னா அந்த பழைய மாதிரி ஏதோ 10 கிளடி இதுதான் வருது. நாள் ஐயா மாருங்க இப்படி பைபிளை தூக்கிட்டு வர்றான். ஏன் அப்படின்னா ஜெபம் அவனுக்கு என்ன இல்லை? இன்பமா இல்லை. அப்போ ஏன் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கல. அப்போ நம்ம சரியாக அதான் சொல்றாரு, நித்திய ஜீவன் உண்டென்றும் ஆமாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆமே இயேசு உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு வாசமாக இருக்கின்றதை நீங்கள் அறிய விசுவாசம் உங்களுக்கு பெருகவும் நான் இதை எழுதுகிறேன் அப்படிங்கிறேன் 1 யோவான் 5:13. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை குறித்த அறிவை நீங்கள் அறிய 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 அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டா, வெளிச்சம் உண்டா. ஒரு நாளும் கஷ்டமாக இருக்கு, பத்தலை, சம்பளம் பத்தலை, வருமானம் பத்தலை, என்ன தேவை அதிகம், ஐயோ எப்படியும் பிள்ளைய படிக்க வைப்பேன் அப்படின்னு கவலைப்படவே மாட்டீங்க. இந்த வாழ்க்கை எத்தனை பேர் வேணும்? வேணாமா? நீ பாரு, கல்யாணத்துக்கு பொம்பளைகிட்ட வாங்கியே பழகிட்டீங்க நீங்க. இதெல்லாம் பெரிய அடிமைத்தனம். நான் என்னது சொல்றேன்னு தெரியல. நீங்க ஒரு ஆள் வாங்காம கல்யாணத்தை முடிச்சு விட்டு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு கடன் மாதிரி. அது ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பெரிய இது வந்து எப்படி சொல்கிறது, இது வேதத்துக்கு புறமான காரியம்ங்க. வேதத்துக்கு புறமான காரியம் நான் நினைக்கிறேன். ஆபிரகாம்லாம் கொடுத்தான் கூட்டு வந்தார் என்ன. ஆனால் அந்த இன்னொருத்தி இருந்தால் அந்த காலேபுடைய மக அவன் எங்கள் அப்பன்ட்ட போய் இன்னொரு நல்ல நிலத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போனான். ஏன்னா அவன் ஒரு எத்தன் யார், அந்த காலேப்பு. எதுக்காக ஓடனா பாருங்க. இந்த யூதா கோத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, இதை போய் சொல்கிறாங்க இருக்கிற அந்த 12 இவன் வந்து ஒரு மோசமான ஆள். யார்? யூதா. எவனாவது சாகட்டு நமக்கு காரியம் நடக்கணும் என்ன. எப்படி இவன் பாருங்களேன். இப்போ இந்த காலேப்பு தான் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சான். இப்போ இன்னொன்று சொல்கிறான், அதை போய் அங்கே இருக்கிறவன் கொஞ்சம் பயங்கரமான ஆளுங்க. அதனால் காலேப்பு அவனை போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு வர்றவனுக்கு என் மகளை கட்டி வைப்பேன் அப்படின்ட்டான். அப்படின்னா என்ன, போகிற மாப்பிள்ளை செத்தா பரவாயில்ல, ஏன் கல்யாணத்தை முடிச்சு வச்சு போய் யுத்தம் பண்ண சொல்ல, மக விதவை ஆயிடுவாளாம். எப்படி நான் சாகக்கூடாது, அவன் சாகலாம். இப்போ அவன் தம்பிமா என்ன பண்ணிட்டான், போய் அடித்து பிடிச்சிட்டு வந்துட்டான், மகளை கட்டி வச்சுட்டான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், எத்தனை எத்தியா இருப்பாள்ல என்ன, தாயை போல பிள்ளை நூலை போல. இப்போ அப்போ பற்றி அவளுக்கு இருக்கும்ல, மவனை என் புருஷனை பழி கொடுத்துட்டு நீ வாழ நினைச்சியோ அப்படின்னு என்ன பண்ணா, ஏறினவ இறங்கிட்டு எங்கள் அப்பன்ட்ட போய் மேட்டில் நிலத்தை கொடுத்தான், சமமான வழி நிலம் கொடுக்கல, கூட்டு வாங்கிட்டு வா அப்படி அவளே ஓடி வந்துட்டான். இவன் ஏமாத்துறான், அவன் என்ன பண்ணிட்டான், இவளை ஏமாத்தி, ஓய் எனக்கு மேடான பகுதியில் கொடுத்துரு, சமமான பகுதியில் நிலத்தை கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டான். அதனால எனக்கு நிலத்தை கொடுன்னு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு 150 பவுன் போடுவீங்களா, ஒரு நாள் எப்படி சொல்லணும்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் மாறணும். பாருங்கள், எதுக்கு அரை மணி நேரம் நல்லா இருக்கிறான், அவனை பொண்ணு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றான். இஸ்ரேலியா நல்லா இருக்கிறான், அவனை கொடுத்து கூட்டிகிட்டு வர்றான். நம்ம மட்டும் வாங்கிக்கிட்டு கூட்டிகிட்டு வர்றோம். அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன், இதுதான் சொன்னால் ஓவராக ஆயிரும் மாதிரி. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் சீர்தூக்கி பார்த்துங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணுமா, இல்லை இந்த அம்மா கொண்டு வர 100 பவுன் வேணா, அப்புறம் அதை வாங்கி அடமானம் வச்சுவிட்டு என்ன படிக்கிறதுக்கு வச்சேன், ஸ்கூலுக்கு ஃபீஸு கட்டினேன், அப்புறம் வர்ற சம்பளத்தை வட்டி கட்டிக்கிட்டு உட்காந்துருப்போம். அதுக்கு பூரா அதுக்கு பதிலாக நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறிடுறேன். இந்த அம்மா கொண்டு வந்தது அது உன்னோட வச்சுக்க, அது நீயே போட்டுக்க அப்படின்னா, நான் எனக்காக கேட்டேன், உங்கள் பிள்ளைக்கு தானே கேட்டேன். சென்டிமெண்ட்டாக அடிப்பான் நம்மளால், நீங்கள் கொடுக்குற உங்கள் பிள்ளைக்கு தானே. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க, சமுதாயத்தில் மாற்றிப்பா. கடவுள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வச்சுருக்கா தெரியுமா. அப்போ இங்கேருந்து பொம்பளை கொண்டு வந்தால் தான் வாழணும் அப்படிங்கிற அந்த நிலப்பேட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம வரவே கூடாது. அது நல்லதில்லை. அதையெல்லாம் காட்டிலும் என் மேலே ஒன்று இருக்கியா, கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்கள் சொல்லணும், யோ பொண்ணை கொடுத்தா போதும், நல்ல பொண்ணா, பைபிள் தெரியுதா, போய் நான் சொல்லியிருக்கேன் பசங்கள்கிட்ட, டேய் 2 கேள்வி கேளு, காய்ச்சலுக்கு என்ன மாத்திரைன்னு கேளு, பேரை சொல்லுவான், ரைட்டு. அடுத்து மத்தியானம் என்ன பண்ணுவேன், தூங்குறேன்னா, இந்த 2ஐயும் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். 2 மாத்திரை பேரை கேடு, மாத்திரைக்கு பேர் சொன்னான்னா பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க சொல்லல, என்ன மாத்திரை என்ன வைத்தியாதிக்கு அது சொல்லிக் கொடுக்குறான். இப்போ பிள்ளை அதை படிக்கிறான். அப்போ வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, இங்கே உட்காந்து மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மத்தியானத்தில் திண்டு விட்டு தூங்குனீங்கன்னா வாழ்க்கை தூங்கிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணே. அப்போ தூங்கக்கூடாது பாஸ்டர். இப்போ நானாக தூங்குறேன் ஒரு 1 ஹவர், என்ன காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கிறேன், நைட்டு 11 மணிக்கு படுக்கிறேன், 12 மணி ஆயிடுது, இல்லை 2 மணி நேரம் தூங்குறோம், 1 மணி சமயத்தில் அப்படி அதுவும் இருக்க மாட்டேங்குது. அதனால் மத்தியானம் ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி மத்தியானத்தில் தூங்குகிற வேலை இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நல்ல வசனத்தை அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக மாறிடுவீங்க. வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசி. வேதம் சொல்லுது, உலகத்தில் வந்து சொல்லுங்க, எந்த மனிதனை, குட்டையாக இருக்கிறவனையும், தருத்தத்தில் கிடக்கிறவனே, கடலில் கிடக்கிறவனே, வியாதியோடு இருக்கிறவனே, எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி உங்களுக்குள்ள இருக்கு. அப்புறம் எதுக்கு சோ அண்ட் சோ, அப்புறம் எதுக்கு தீர்க்கதரிசி, அப்புறம் எதுக்கு சொந்தக்கார பாஸ்டர், அப்புறம் எதுக்கு சோழனா போய் போடுறவன, தருத்திரம் பிடிச்சவன வீட்டுக்குள்ள விடுற. உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத முதல்ல நீங்க பார்க்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அதை பற்றி சொல்றாரு, உலகத்தில் வந்து எந்த மனிதனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அது.
அப்போ உங்களை பிரகாசிக்கிறது உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க அதற்கு தடவை விட்டுவிட்டு எவனோ வர்றான் எவனோ போறாங்கிறதுக்காக செவி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் சொல்றேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதை நீங்க ஒருத்தர் இதை மட்டும் அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதை எனக்கு இல்லை உள்ளம்லாம் அப்படி துள்ளுது. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைந்து போகவே மாட்டீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமே. உங்கள் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணினா நீங்கள் பணத்தை இப்படி தூக்கணும். அப்படி சும்மா கசங்கி காணிக்க போடக்கூடாது. சில 10 ரூபாயெல்லாம் பிரிக்க முடியல. ராஜன் கேளுங்க, பிரிக்கிறதே கஷ்டமாக இருக்கு. 10 ரூபா அப்படின்னா என்னைக்கே வாங்கி வச்சிய ஒரு வீட்டுக்கு தெரியாமல் கொண்டையில் சொதி வைப்பீங்களான்னு தெரியல. அதை பிரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கு. நான் ஒரு நாள் தெரியாமல் போய் பேக்கை திறந்துட்ட பாருங்க, குப்புன்னு வருது. அவ்வளவு என்ன பச ரூபாயில். இந்த கஷ்டம் அந்த தரித்திரமெல்லாம் மாறும் எப்ப எனக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் என் வாழ்க்கைக்கு ஒளியா இருக்கு. இதை நீ கண்டுபிடிச்சிடணும். என்ன இதை அறிந்து கொண்டே இருக்கலாம் காலங்காலமா. இதை அறிய 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 அப்போ ஒரு பாட்டு போட்டிருக்காரு, நாட்கள் கூட்ட கூட பலன் கூடும் அப்படின்னு. அந்த மாதிரி நான் வயசு ஆக ஆக நாட்கள் கூட கூட உங்களுக்குள்ள அழகும் அறிவும் ஞானமும் புத்தியும் தெளிவும் பெருகிட்டே போகும். 40 வயசு ஆச்சா நாய்க்கணும் அப்படின்னா உலகத்தில் அப்படித்தானே. நீ ஒருத்தருக்கு அந்த புத்தி வராது. நீ 100 வயதான தெளிவாக இருப்பி. அப்படிப்பட்ட ஜீவனை தான் கடவுள் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்போ எத்தனை நான் சொல்றது புரியுது? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா அலங்கோலமாக இருக்கிற வாழ்க்கை. சில பேர் சில காரியங்கள்லாம் தப்பாக பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா எல்லாருமே சில பகுதியில் பலவீனமாக இருப்போம். அது எல்லாம் மாறிடும். நம்முடைய வாழ்க்கை பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வந்துடும். அந்த வாழ்க்கை இந்த ஜீவனுக்குள்ளே இருக்கு. அந்த ஜீவன் தேவனுடைய ஜீவன், அது பரமனுடைய ஜீவன், அது பரலோக ஜீவன், அது அழிவில்லாத ஜீவன். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறத அறிஞ்சிட்டே அப்படின்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு காலத்துக்கு முன்பாக உங்களுக்கு மரணமே சம்பவிக்காது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அழிந்து கொண்டிருந்த என் ஆத்துமாவை மீட்டு அழியாவும் ஜீவனையே என்னில் வைத்தவரே. அழிந்து கொண்டிருந்த என் ஆத்துமாவை மீட்டு அழியாவும் ஜீவனையே என்னில் வைத்தவரே. உமக்காய் வாழுவே, உமக்காய் வாழுவே, உந்தன் பிரசன்னம்தான் நாடுவே, உந்தன் பிரசன்னம்தான் நாடுவே. நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். ஆமென். அவருக்குள்ள உள்ள ஜீவன் எனக்கு ஒளியாய் வந்தது. அந்த ஒளி எனக்குள் இருக்கிற ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. இருள் என்னை மேற்கொள்ள முடியாது. இரவும் எனக்கு பகலை போல வெளிச்சமாகவே இருக்கு. இரவும் என்னை அந்தகாரப்படுத்த முடியாது. நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை சொல்றது புரியுது? புரியாட்டாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை நீ சொல்லிக்கிட்டே இருங்க. யோவான் 1 யோவான் 5 11 12 13 1 யோவான் சுவிசேஷம் 1:1-5 வரை 9 வசனம். இதெல்லாம் நீங்க மறுபடி ரோமர் இதெல்லாம் எங்கெல்லாம் ஜீவன் இருக்கோ பைபிளை படிக்கும்போது அதை பாருங்க. பார்த்து அந்த ஜீவன் வாசம் குமாரனை உடைய ஜீவனுடைய அதே மாதிரி நாம கிருபையின் பரிபூர்ண நீதி ஐவன் பரிந்து பிறகு நான் இயேசு கிறிஸ்து ஒருவன் ஜீவனை அடைந்து ஆளுவேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? மறுபடி சொல்ல நீங்க வியாதியை ஆளுவீங்க, தரித்திரத்தை நீங்க ஆளுவீங்க, வறுமையை நீங்க ஆளுவீங்க, கஷ்டம் நஷ்டத்தை நீங்க ஆளுவீங்க. ஒண்ணு உங்களை ஆளாவே. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வியாதிக்காக நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் இந்த சீனுக்கு வரவே கூடாது. இதெல்லாம் அங்கே. ஆனா வியாதியே இல்லாம வாழுகிற ஒரு உலகத்துக்குள்ள நாம இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனை பெற்றுக்கிற சந்ததி நாம.
அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறனால உங்களுக்கு வியாதியும் வராது, வயிற்று வலியும் வராது, குடல் இறக்கம் வராது, எரணியா குறைபாடு வராது, கிட்னி பழுதாகாது, லங்ஸு உங்களுக்கு கெட்டு போகாது, ஹார்ட் அட்டாக் வராது. ஆமென் சொல்லுங்க. டாக்டர் என்ன விட குத்திடுவேன். நான் வரான்னு சொல்றேன். எதை சும்மா சொல்றேன், ஆவியில் நிரம்பி சொல்றேன். உங்களுக்கு சாவு வராது. ஆமென் சொல்லுங்க. வரும்பொழுது நிமிந்து அப்படி வரணும். சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு சும்மா படியில் ஏறுமுன்னு நானும் அடுத்த வாரம் அந்த கம்பியை கழட்டி விட்டுருங்க ராஜா. பிடிச்சிக்கிட்டு ஏறுறது, சோத்தை தாங்கிறது, இதெல்லாம் மாறிடும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பெரியவங்க பிடிச்சாலும் பரவாயில்ல, பசங்க பிடிக்க ஆரம்பிக்கிறானு. அப்போ அப்படி யாரும் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. நல்லா வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறத அறிய அறிய நம்ம வாழ்க்கையே டோட்டலாக ஒரு அற்புதமாக மாறிடும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னைக்கு சாயங்காலம் நான் சென்னை போகிறேன். மத்தியானம் நாளைக்கு என்னுடைய இளைய குமாரன் பட்டம் வாங்குறாரு. முடிச்சு செவ்வாய்க்கிழமை வந்துடுவேன். செவ்வாய்க்கிழமை அந்த சர்ச் ஒர்க்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க, தேவைகளுக்காக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாக வந்து எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் ஜனங்கள் மிகுதியாய் பழுகி பெருகட்டும். சந்ததிகள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரமாக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே விரும்புகிற காரியங்களெல்லாம் தந்து மேன்மைப்படுத்துங்க. நீரே மெய்யான தேவ நித்திய ஜீவன் என்பதற்கு எங்கள் சபையார் சாட்சிகளாய் வழங்கட்டும். பிரயாணங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராகிய இயேசு இரக்கம் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானவரிடத்திலும் சமாதான சந்தோஷம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.